ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக்கை டின்னிலேருந்து எடுத்தாச்சுங்க. நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நான் ஸ்லைஸும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. பண்ணக்கூடிய சாக்லேட் கிரீம் சீஸ் கேக்குக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்லிடுறேங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க அங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படக்கூடியது கொக்கோ பவுடர். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். அதுக்கப்புறம் கிரீம் சீஸ் வந்து நான் யூஸ் பண்ற பிராண்ட் இதுதான். ஸோ போன வாட்டியே நான் கிரீம் சீஸ் ரெசிபி, ஒரு கேக் ரெசிபி போட்டிருப்பேன். அதுல யூஸ் பண்ணது தான் இப்பவும் நான் யூஸ் பண்றேன், வால்மார்ட்ல வாங்கினது. அப்புறம் மைதா மாவு தேவைப்படும், தென் சுகர் தேவைப்படும், அப்புறம் பேக்கிங் பவுடர், 2 முட்டை, அப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். இதை தாண்டி நமக்கு மில்க் தேவைப்படும் போது நம்ம மிக்சிங்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை எல்லாம் கலந்து வச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் மைதா மாவை உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததே வந்து கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். நான் ஏன் சல்லிக்காம சேர்க்கிறேன்னா, என்னோட மைதா வந்து பாத்தீங்கன்னா சல்லிக்க தேவையில்லை. இது கேக்குக்குன்னே வந்து ஆல்ரெடி சலிச்சு வச்சிருக்கக்கூடிய பவுடர் இது. அதனாலதான் நான் டைரக்டா சேர்க்கிறேன். நீங்க சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர். இதுல பேக்கிங் சோடா வராது, பேக்கிங் பவுடர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் நம்ம ரஃபா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வெட்டை கலந்துடலாங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடியது பட்டர். நீங்க பட்டர் இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கலாமா தாராளமா. நான் எவ்வளவு சேர்க்கிறேனோ அதை மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கான அளவு நீங்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ கிரீம் சீஸ உள்ள சேர்த்துறோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நல்லா வந்து கம்பைன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பீட்டரை வச்சு கலக்கிறோம். சோ நமக்கு ஹேண்ட் பீட்டர் தான் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. இது இருந்தாலே போதும். இது இல்லாதவங்க விஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாங்க. பாத்தீங்கன்னா கிரீம் சீஸையும் பட்டரையும் நல்லா கம்பைன் பண்ணி விட்டாச்சு. இப்போ பீட்டரை வச்சு லைட்டா இதால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லோவாவே பண்ணுங்க, ஹையா வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க. சோ லைட்டா நீங்க பீட் பண்ணாலே போதும். பீட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க இந்த இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்பப்போ புஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கலக்கும் போது நல்லா எடுத்து விட்டுட்டு சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அடுத்த இன்கிரீடியன்ட்டை சேர்க்கலாம். இப்ப சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்ட பிறகு இப்ப அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது சுகர் சேர்க்க போறோம். இந்த சுகர் கூடயே நான் என்ன பண்ண போறேன்னா முட்டையும் வந்து சேர்த்துற போறோம். 2 முட்டையை இதுலயே உடைச்சு விட்டுருங்க. கூடிய வெண்ணிலா எசன்ஸ், நல்லா ஒரு பியூர் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மூடி சேர்க்கிறேன். பீட்டரை ஆஸ் யூஷுவல் நீங்க ஸ்லோல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த கேக் வந்து நீங்க கொஞ்சம் ஹை ஸ்பீடே வச்சு கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம்லயே தான் வச்சு நீங்க பீட் பண்ணணும். ஸ்லோவா கலந்து விடுங்க. கீழே நான் துணி வச்சிருக்கேன் இந்த பவுலுக்கு கீழே. சோ இது மூவ் ஆகாம இருக்கும். இதை நீங்க பீட் பண்ணும்போது எல்லாமே கம்பைன் ஆனா போதும். நம்மளோட சுகரு, எக்கு எல்லாமே அந்த பட்டரு, கிரீம் சீஸோட கம்பைன் ஆனா போதும். பாத்தீங்கன்னா நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. சோ கம்பைன் ஆனதும் எடுத்துருங்க. நீங்க ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு பீட் பண்ணிட்டே இருந்துடக்கூடாது. இது சிந்தாம இருக்க ஒரு பவுலுக்கு நேரம் இந்த இதை வச்சிருங்க. சோ அதுல ட்ராப் ஆகும். இப்போ ஓரம் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்ப நீங்க இந்த ஸ்பாச்சுலா வச்சு கலரும் போதே தெரியும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. நம்ம ட்ரை எல்லாம் கலந்துடலாங்க.
ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம கையிலேயே கலக்கலாம். இனிமேல் ஹேண்ட் விஸ்க்கு தேவைப்படாது. ஸோ நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் மிக்சரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 கரண்டியா ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. கட்டி இல்லாம கலக்கணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் கூட வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சாஃப்டா வரும் கேக்கு. பாத்தீங்கன்னா மீதி பவுடரையும் சேர்த்தாச்சு. இப்ப பால் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கும்போது நீங்க பால் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கட்டி இல்லாம அருமையா கலந்து விட்டாச்சு. பாலெல்லாம் ஊத்தி இப்ப என்ன பண்ண போறோம்னா டின்னுல ஊத்தி பேக் பண்ண வேண்டியதுதான். நீங்க இந்த மிக்சிங்க, இந்த வெட்டை வந்து ட்ரையோட கலக்கும் போது ஓவனை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த டைம்ல ப்ரீஹீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட்டுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் எந்த ட்ரேல ஊத்த போறேன்னா ஸ்கொயர் ட்ரே தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரே ரவுண்ட்ல ஊத்தி பேக் பண்ணி எடுக்கணும்னா அது கூட எடுத்துக்கலாம். இல்ல எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுல உள்ள ஓவன் சேஃப் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஃபில் பண்ணிடலாங்க. நான் வந்து பேக்கிங் ட்ரேல ஊத்தி ஃபில் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர், அப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாதவங்க வேக்ஸ் பேப்பர்னு கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அது ஒரு பட்டர் ஷீட் மாதிரி தான். அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதை ஃபில் பண்ணிடுவோம். as usual ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு 3-4 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸும் ஈவன் ஆகிற அளவுக்கு டேப் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஓவன்ல 300 இருந்து 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நீங்க டூத் பிக்கை விட்டு பார்த்தா கிளீனா வரணும், அவ்வளவுதான். இப்ப பேக் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு, உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் பிடிக்கும்னா இது மேல வந்து நீங்க ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். சோ பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு மெல்ட் ஆகி அப்படியே சூப்பரா இருக்கும். நான் வந்து எதுவும் போட போறது இல்ல. சோ இதோட நிப்பாட்டிட்டு பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நம்மளுடைய சாக்லேட் சீஸ் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு மேல ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா 30 மினிட்ஸ் கழிச்சு நான் விட்டு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நடுவுல விடும்போது வெட்டா இருந்துச்சு. சோ மறுபடியும் கொஞ்சம் நான் 10 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது இப்ப உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிளீன்டா வந்துச்சு. சோ கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வைக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா டின்ல இருந்து வெளியெடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக இந்த சாக்லேட் சீஸ் கேக் பண்ணிட்டோன்னு. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.